இருக்கிறேன். கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பேன், ஞானமே போத. அது நான் கஞ்சா அடிக்க வேண்டியதில்லை, சாரை அடிக்க வேண்டியதில்லை. நான் அந்த நிலையில் 15 வருஷமாக இருக்கிறேன். சக்கரங்கள்லாம் ஓப்பன் ஆகி சாமியார் கூட பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், அவங்க கூட சுத்த மாட்டேன். ஞானின்னா தனிமையாக இருந்து உடம்பு ஞான சூடை ஏற்றுனது தான் ஞானம் பிறக்கும். ஊரை சுற்றினா ஞானம் பிறக்காது. ஒவ்வொருத்தர் நீ 10 ரூபா கொடுப்பேன்னு ஒன்று எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே இருந்தா என்ன, போனா என்ன, வந்தா என்ன, எதையும் சிந்திக்கிறவன் தான் ஞானி. நான் அந்த நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது சாணமாங்கய்யா? இது சாமி தாங்க. ஆனா அந்த சாணத்துக்கான நாத்தமே இல்ல. ஒரு மாரி இதா இருக்கு. எப்படிங்க? நைட்டு கரைச்சி வச்சிருவேன். அப்படிங்களா? அப்போ காலையில் எடுத்து முழுகணும், அது மாறு இருக்காது. ஆஹா. இந்த மாரி பண்ணா செடி நல்லா வளருமாங்கய்யா? நல்லா சாணி இப்போ ஈரச்சாணி போட்டால் பூச்சி பிடிக்கும். மக்கின பின்னாடி போட்டால் தான் பூச்சி பிடிக்காது, நல்லா வரும். இல்ல, நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இதுல இருந்தே தெரியுது இயற்கை மேல உங்களுக்கு